இத பெருமாளை சேவிக்காதவா இருக்காளே, அவளை நிந்திக்கிறார் பெரியாழ்வார். நரகநாசனை நாவில் குண்டழையாத மானிட சாதியர். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா, ஒரே வார்த்தை நரகநாசன்டர். நரகநாசன் அப்படின்னா நரக பிரவேசத்தை நாசம் செய்பவராம். அதாவது அவர் திருவடியில நாம விழுத்து வணங்கிட்டோம்னா நரகத்தை அழிக்க மாட்டார், நரகத்தில் நுழைய வேண்டிய தேவை நமக்கு இருக்கே அதை அழிச்சுடுவார். நாம் நரகத்துக்கு நுழைவதற்கு காரணமா இருக்கும் பாபங்கள் இருக்கே அதை அழிப்பார். அதனால நரக நாசன்னா நரகத்து பிரவேசத்தை அழிப்பவன், நரகத்துக்குள் நுழையாமல் காப்பவன் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நரகநாசனா பெருமாள் இருக்கார். அவனை நாவால் அழையாத, பெருமாளை கூப்பிட மாட்டேங்கிறா, பகவானுடைய திருநாமத்தை சொல்ல மாட்டேங்கிறா, மனசாலதான் கூப்பிடணும்னு தேவையில்லை, சும்மா நாக்கால பெருமாளே நாராயணா அப்படின்னு கூப்பிட்டாலே போகுமா, உலகமெல்லனையானே அழைத்தால் போதும், அவன் காப்பதற்கு தயாராக இருக்கிறான். நரகநாசனே கூப்பிட்டா போறோம் வந்துடுவான். ஆனா மனசாரதான் கூப்பிடணும்னு இல்லை, நாக்கால கூட கூப்பிடாம இருக்கேன்னு அர்த்தமா. மற்றவாளுக்கெல்லாம் பகவன் நாமா சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. நினைச்சு பாருங்க, ஒரு பறவைகளாலேயோ மிருகத்தாலேயோ மரம் செடி கொடியாலேயோ பகவன் நாமத்தை சொல்ல முடியுமா? நமக்கு சொல்ல முடிஞ்சிருக்கு. அந்த மனித ஜாதியில நாம பிறந்திருக்கோம். பிறந்து ஆனா பகவன் நாமத்தை சொல்லலைன்னா பெரியாழ்வார் வருந்தி சாதிக்கிறார். இவ சாப்பிடுற நீரும் இவ அணிஞ்சுக்கிற ஆடையும் பாபம் பண்ணியிருக்கான். ஏன்னா ஒரு பெரிய மகான் பாகவதர் எப்போதும் பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லி பகவத் குணத்தை சிந்திக்கிறார். அவர் அணியக்கூடிய ஆடையா ஒரு ஆடை வந்திருக்குன்னா அந்த ஆடை புண்ணியம் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அவர் தீர்த்தம் சாப்பிட்றாருன்னா அந்த தீர்த்தம் புண்ணியம் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இது எங்கேருந்து இந்த மாதிரி பெரியாழ்வார் சாதிச்சார்னா, விஷ்ணு தர்மத்துல இதை பத்தி ஒரு பிரமாண ஸ்லோகம் இருக்கு. நம்ம தினந்தோறும் வீட்டுல உணவு சமைக்கிறோம் இல்லையா, சமைச்சு யார ததியாராதனத்துக்கு அடியார்கள் வராளா, அவளுக்கு உணவளித்து விட்டு நம்ம சாப்பிடணும்ட்டு அடியார்கள் வராளான்னு காத்திருக்கணுமா. அப்படி ஒரு நாள் ஒரு நல்ல வேதம் படிச்சவர் வந்தாராம். வேதமெல்லாம் படிச்சு நல்லா அனுஷ்டானங்கள்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஸ்ரோத்ரியர் வைதிகர் வந்தாராம். அவருக்கு இவ உணவளிச்சாலும் அப்ப அந்த உணவு சந்தோஷப்பட்டுதான், இந்த மகானுடைய வயத்துக்குள்ள போற பாக்கியம் எனக்கு கிடைச்சதே, நான் என்ன புண்ணியம் பண்ணேனோன்னு நினைச்சதான். அதே வீட்டுல அடுத்த நாள் ஒருத்தர் சாப்பிட வந்தார். அவர் பார்த்தா வேதமும் படிக்கல, ஆச்சார அனுஷ்டானங்கள் எதையுமே ஃபாலோ பண்ணல. அதுக்கப்புறம் விரதம்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு அந்த விரதங்கள் எல்லாமும் பாதியிலேயே விடக்கூடியவர். இப்படி ஒருத்தர் வந்தாராம். அன்னைக்கு அந்த உணவு அழுதுதான், அச்சோச்சோ இந்த மகாபாவியோட வயத்துல போறாப்புல அழுத்தே, நான் என்ன பாப்பம் பண்ணேனோன்னு தான். புண்ணியசாலியோட வயத்துக்குள்ள போனா அந்த உணவு புண்ணியம் பண்ணி இருக்குன்னு அர்த்தம், பாப்பியோட வயத்துக்குள்ள போனா உணவு பாப்பம் பண்ணி இருக்குன்னு அர்த்தம். அது போலத்தான் பகவன் நாமா சொல்லாதவா பருகும் நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தன தான் கொலோ, அவ உடுத்தி கொள்ளக்கூடிய ஆடையும் பருகக்கூடிய நீரும் பாப்பம் பண்ணி இருக்குன்னு அர்த்தம்.